நான் 12th ஃபெயில் ஆயிட்டேன். என் ஃபேமிலிலேயே என் பரம்பரையிலேயே யாரும் காலேஜே போனதில்லை. நான் 12th ஃபெயில் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஜாலியாக தான் இருந்தது. நான் அப்போ தான் தம் அடிக்க கற்றுக்கிட்டேன். கொஞ்ச நாள் முன்னாடி தம் அடிப்பேன். பசங்க என் ஃப்ரெண்டு ஏசி மெக்கானிக், அவனோட நான் ஹெல்ப்பர் வேலை. இந்த ஏசி மெக்கானிக் வந்து ஃப்ரெண்டு தான். 50 ரூபா கொடுப்பான் டெய்லி. நைட் அவன் கூட சரக்கு அடிக்கலாம். 12th ஃபெயில் ஆனேன்னு ஆமா எல்லாத்தையும் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு ஓனருடைய அவன் சொல்லுவான் பலாஜ், ஓனருடைய சரக்கு அடிக்கிறதுலாம் யாருக்கு கிடைக்கும் பலாஜ் அடி அப்படின்வான். ஸோ நான் சரக்கு அடிப்பேன், 50 ரூபா கொடுப்பான், சிகரெட் குடிப்பேன். ஒரு வாட்டி செல்லா மேரேஜ் காலேஜுக்கு அவங்க ஏஎம்சி எடுத்திருந்தாங்க, ஏசி மெக்கானிக். ஸோ நான் வந்து அவங்க கூட போயிருக்கேன். நார்மலாக தான், எனக்கு ஜாலி தான் அது. அதில் அவமானம்லாம் இல்லை. ஏசி மெக்கானிக் என்ன அவமானம், சம வேலை அது. ஸோ அப்படி போயிருக்கேன். அங்கே போனால் பலாஜ் போய் அந்த பக்கெட் எடுத்துமா அப்படின்னா, நான் பாத்ரூம்லேருந்து பக்கெட் எடுத்துட்டு அழுக்கு பக்கெட் ஒன்று எடுத்துட்டு வந்து பார்த்தா ஏசி அவன் க்ளீன் பண்ணிருக்கான். ஏசி மெக்கானிக் சர்வீஸ்னா மெயினாக ஃபர்ஸ்ட் எடுத்து க்ளீன் பண்ணாலே போதும், ஏசி நல்லா வேலை செய்யும். ஸோ அது அவங்களுக்கு தெரியாது, நாங்கள் வந்து செமையாக பண்ண நினைப்பாங்க. ஸோ க்ளீன் பண்ணிருக்கேன். பக்கெட்டை வச்சுட்டு இருக்கேன் நான் கையில். அது காலேஜோட ஆஃபீஸ் ரூம். ஒரு 25-30 பொண்ணுங்க செம்ம அழகாக இருக்காங்க, பயங்கரமா அங்கே வந்து நிற்கிறாங்க. எல்லாம் என் வயசில் இருக்காங்க, எல்லாம் படிக்கிறாங்க, இங்கிலீஷ் பேசுறாங்க, படிக்கிற பொண்ணுங்க. அன்னைக்கு நான் வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சின்னதாக ஃபீல் ஆச்சு. எனக்கு காலேஜ் போகணும், எனக்கு படிக்கணும். நான் அடுத்த நாளைக்கு போயிட்டு சொன்னேன், அந்த ஃப்ரெண்டு பேர் ஆனந்த். ஆனந்த் நான் 4லேருந்து வரல அப்படின்னா, நான் 3 மாதத்தில் அதுலேருந்து வந்து அவன் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டான். ஸோ நான் 3 மாதத்தில் வந்து எக்ஸாம் எழுதினேன், நான் பாஸ் ஆகிட்டேன், காலேஜ் போயிட்டேன். ஆனால் அண்ட் சினிமா வரும்போது காசு கொடுத்தாங்க நிறைய. எனக்கு காசு தேவைப்பட்டுச்சு. எனக்கு 3 தங்கச்சி, ஒரு தம்பி. இந்த டிபிக்கல் பழைய தமிழ் படத்தில் வர எல்லா சோக கதையும் எனக்கு இருக்கு. ஸோ எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு போர் வித் கஷ்டப்பட்ட பாரு. இல்லை, எல்லாருமே கஷ்டப்படுறோம், எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு. ஸோ எனக்கு அப்போ காசு தேவைப்பட்டுச்சு, நான் படம் நடிச்சேன், காசு கொடுத்தாங்க. பட் நல்லாவே இல்லை, வேலை மொக்கையா இருந்தது என் காமெடிலாம், பாரிங் ஃபியூ ஃபிலிம்ஸ். வித் ஆல் ரெஸ்பெக்ட் ஆல் த ஃபில்ம் மேக்கர்ஸ். பட் ஆனால் என் வேலை எனக்கு பிடிக்கல. ஸோ அப்போ நினச்சேன் நம்மளே வேலை பண்ணலாம். ஸோ அதான் எல்கேஜி, மூக்குத்தி அம்மன், இந்த படம் எல்லாமே.